ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வைராகியமாய் இருக்கிறது நிமித்தம் உலகத்தார் உங்களை பகைக்கிறார்கள் என்றால் வேதத்தில் அதை குறித்து என்ன சொல்கிறது என்று அறிந்து கொள்ளப் போகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராத படியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நம்ம வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருக்காய் கொஞ்சம் சின்சியராக இருக்கணும். நம்ம ட்ரை பண்ணும்போது தான் இருக்கலாம். டைமுக்கு தான் நான் ஆஃபீஸை விட்டு போவேன், ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாடி நான் போக மாட்டேன், என் வேலையெல்லாம் சரியாக செய்வேன் அப்படின்னு நம்ம உண்மையாக இருக்கும்போது இந்த உலகத்து மனுஷர்கள் எல்லாரும் நம்மளை நோக்கி ஏளனமாக பேசுவாங்க. நீ என்ன எல்லாரோட ஒத்து போன, என்ன தனியாக இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்மளை நோக்கி கேட்பாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. ஆண்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, உலகத்தாராக இருந்தீங்கன்னா உலகம் உங்களை சிநேகிக்கும். உலகத்தாரை போல மனப்போக்கில் வாழ்ந்தோம், அசுத்தமாய் வாழ்ந்து நம்ம இஷ்டம் போல ஒரு சின்சியராக இல்லாமல் இருந்தோம்னா உலக மனுஷர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை சிநேகிப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வைராக்கியமாய் நம்ம வாழும் போது, உலகத்தை விட்டு பிரித்து ஒரு அடி வாழும் போது கண்டிப்பாக இந்த உலக மனுஷர்கள் நம்மளை பகைப்பார்கள். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதனாலும் ஆண்டவரை நம்ம தெரிந்து கொண்டதாலும் இந்த உலக மனுஷர்கள் நம் விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றை குறித்தும் நம்மளை நிந்திப்பார்கள். அதையெல்லாம் சகித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை குறித்து இப்படியெல்லாம் பேசுறாங்க, நான் உமக்காக இன்னும் வைராக்கியமா இருப்பேன்னு சொல்லி உங்களை யாரு நிந்திச்சாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.